வெல்கம் டு சந்துரு மேத். ஸோ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது ஆர்ஆர்பி ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க, வேக்கன்சியும் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் நிறையா ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றின ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து நான் சொன்ன மாதிரி 2 நாள்லேயே வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட்டில் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா கேட்டகரிக்குமே 3 வயசு அதிகமாக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொடுத்ததை விட இப்போ 3 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக டேட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து யூஆர் இல்லைனா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 2/7/1991க்கு அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/7/2006க்கு முன்னால் இருக்கணும். இப்போ நம்ம அப்பர் ஏஜ் லிமிட் மட்டும் பார்க்கலாம். லோயர் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1/7/2006க்கு முன்னால் பிறந்தவங்களாக இருக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு வந்து 2/7/1988க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அதே மாதிரி எஸ்சி இல்லைனா எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 2/7/1986க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி கொடுத்ததுலேருந்து இப்போ 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த ரிலாக்ஸேஷனால் நிறைய பேர் வந்து எலிஜிபிள் ஆகிருப்பீங்க இந்த எக்ஸாமுக்கு. ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வேறு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான ஸ்ட்ராட்டஜி, இதுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது அந்த பிளேலிஸ்ட் தான் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 வீடியோ இருக்கும். 4 வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா நான் அந்த வீடியோவில் அப்ளை பண்ணுற வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் நான் மார்னிங் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது டெக்னீஷியனுக்கு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இப்போ டெக்னீஷியனுக்கு சொல்கிறாங்க, அதே மாதிரி என்டிபிசியும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஎஃப்க்குமே வந்து வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதுவுமே வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் வரும். இப்போ டெக்னீஷியன் வந்து தனியாக வருமா இல்லைனா ஏஎல்பியோட சேர்த்து விட்ருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக தான் வரும். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லி தனியாக ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஏஎல்பியில் மட்டும்தான் இருக்கும், டெக்னீஷியனுக்கு கிடையாது. ஸோ அதனால் டெக்னீஷியனுக்கு செலக்ட் ஆனவங்க அந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு நடந்து அதுக்கான ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. அப்படிங்கிறனால இதை தனியாக விடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னீஷியனுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் இப்போ நான் புதுசாக கொடுக்குறேன். ஏன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏஎல்பி டெக்னீஷியன் 2யும் சேர்த்து போட்டிருப்பேன். இன்றைக்கி நான் இன்னொரு வீடியோ வந்து புதுசாக கொடுப்பேன். அதில் வந்து டெக்னீஷியனை பற்றி ஃபுல்லாக A to Z இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.